ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா உளுந்து வடை தாங்க நாங்கள் அடுப்பில் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் 3 கல் வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டோங்க. அதுக்கப்புறமா கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு ஏறட்டும்னு சொல்லிட்டு விட்டோங்க. அதுக்குள்ளே உள்ளேயே நாங்கள் பாவு காய்ச்சிட்டோம். அப்புறம் பாருங்கள், எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. அம்மியில் தாங்க அரைச்சோம். அந்த உளுந்து நல்லா சாஃப்டாக வந்துச்சுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வடையும் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க வந்தது. பாருங்கள், அவ்வளோதாங்க. எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. நாங்கள் உப்பு போட்டு மாவையும் நல்லா கலந்துட்டோம். இப்போ இதே நாங்கள் எண்ணெயில் போட போகிறோங்க. வாங்க எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் பாருங்கள், எண்ணெய் கவர் எடுத்து தட்டி போட்டாலும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வரும். இது ஒரு பருப்பு வாங்கிட்டு வந்த பாக்கெட் தாங்க. அதில் இருந்த காகிதம் தான். அதை வச்சு தாங்க நாங்கள் தட்ட போகிறோம் வடை. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம தட்டினோம்னா வடை நல்லா நைஸாக அப்படியே வரும். அப்படி இல்லைன்னா அது ஒரு மாதிரி சொறி சொறியாக களைஞ்ச மாதிரி வரும். வடை நல்லா வராது. இது பாருங்கள், நல்லா அழகாக வருது. அப்படியே கை கூட தண்ணி போட்டு எடுக்கிறதுனால அப்படியே சளீர்னு கையில் வருது. அப்படி இல்லைன்னா அது ஒழுங்காக வராதுங்க, களைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க போட்டோம். நிறைய போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அது வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தோம். போட்ட உடனே சொர்றன்னு ஏறும். எண்ணெய் புட்டி எடுத்து கூட சொல்கிறேன். அதுதான் நல்லா தான். இது 5